ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறு. நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாது என்றுரைத்தீரே ஆண்டவரே. நீர் உமது திரு அவையை மணலின் மேல் அல்ல, பாறையின் மேல் கட்டி எழுப்பினீர். விண்ணரசின் திறவுகோல்களை ஒரு மீனவனின் கைகளில் ஒப்படைத்தீர். அவருடைய பலவீனமான கைகளில் உமது நற்செய்தியையும் உமது அருளின் மறைபொருளையும் ஒப்படைத்தீர். ஆண்டவரே, உமது திரு அவையின் மீது எனக்கு பேரன்பை தந்தருளும். ஏனெனில் இந்த திரு அவை வழியாகவே நான் உம்மால் அன்பு செய்யப்படுவதாகவும் ரட்சிக்கப்படுவதாகவும் உணர்கிறேன். இந்த திரு அவை வழியாகவே நான் உம்மால் அணைக்கப்பட்டு மன்னிக்கப்படுகிறேன். திரு அவை வழியாகவே எனக்கு மேல் வானம் திறக்கப்பட்டது. திரு அவை வழியாகவே நான் உலகத்தை அச்சமின்றி நோக்க முடிகிறது. அதன் வழியாகவே வாழ்வின் அல்லேலூயாவை பாடவும் ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்து சிரிக்கவும் முடிகிறது. திரு அவை வழியாகவே உமது வார்த்தை என்னை வந்தடைகிறது. அதன் வழியாகவே உமது அருள் என்னை வந்தடைந்து உமது முகத்தின் அழகையும் உமது இதயத்தின் பெருமையையும் என்னில் வடிவமைக்க முடிகிறது. திரு அவை வழியாகவே நான் எங்கும் இருந்தாலும் என் இல்லத்தில் இருப்பது போல் உணர்கிறேன். அதன் வழியாகவே ஒவ்வொரு மனிதனும் என் சகோதர சகோதரியாகின்றார்கள். ஆண்டவரே, உலகின் முரண்பாடுகளுக்கு மத்தியில் நீர் நிறுவியுள்ள உமது மற்றும் எனது இந்த திரு அவையின் மீது எனக்கு உறுதியான அன்பை தாரும். தீயோனின் சக்திகள் திரு அவைக்கு எதிராக வெற்றி கொள்ளாது என்று உறுதியளித்து உமது தூய ஆவியின் ஆறுதல்களால் அத்திரு அவையை எதிர்காலத்தை நோக்கி தொடர்ந்து வழிநடத்தும். ஆமென்.